காங்கிரஸுடைய இந்திரா ஃபெலோஷிப், இந்திரா தோழமையில ஒரு அரசியல் பயிற்சி கோத்ரூ பண்ணிட்டுருக்கோம். ஸோ இதில ரீசென்ட்டா தெலுங்கானால எங்களுக்கு ஒரு அரசியல் பயிற்சி குடுத்தாங்க. ஸோ அரசியல் பயிற்சினா நம்ம யூசுவலா என்ன நெனைப்போம், மைக்க பிடிச்சு எப்படி பேசுறது, எப்படி அடுக்கு மொழியில பேசுறது, இப்படியெல்லாம் சொல்லிக் குடுப்பாங்க அப்படி தானே நம்ம நெனைக்கிறோம். பட் என்ன பண்ணாங்க அப்படின்னு சொன்னா, ஆதிலாபாத்ல மிக மோசமான ஒரு குக்கிராமத்துக்கு எங்கள அழைச்சிட்டு போயிட்டு, அந்த ஊர் ஃபுல்லா டாய்லெட்டே கிடையாது. எங்க கையில ஒரே ஒரு செம்பு தண்ணிய குடுத்து, இந்த மக்கள் எல்லாரும் எப்படி டாய்லெட் போறாங்களோ, அதே மாதிரி திறந்த வழியில நீங்களும் போணும் அப்படின்னு சொன்னாங்க. இந்த அனுபவம் வாழ்க்கையே புரட்டி போடக்கூடிய மாதிரியான ஒரு அனுபவமா இருந்துச்சு. ஸோ அடித்தட்டு மக்களுடைய கஷ்டம் என்னவோ அதை தெரிஞ்சுக்கிட்டா தான் அந்த மக்களின் பிரதிநிதியாக நம்ம ஆக முடியும் அப்படிங்கிற அந்த விஷயத்த இதை விட அழகா காங்கிரஸ் கட்சியை தவிர வேற யாராவது சொல்லுவாங்களா இன்னைக்கு இருக்க அரசியல் சூழல்ல அப்படின்னு தெரியல. இதை கோத்ரூ பண்ண பிறகு எனக்கு காங்கிரஸ் கட்சியின் மீதான மரியாதை பல மடங்கு அதிகரிச்சிருக்கு. காங்கிரஸ் கட்சி ஆட்சிக்கு வர்றதுக்கு முன்னாடி கோடிக்கணக்கான பேர் பட்டினியில் இருந்தாங்க. காங்கிரஸ் ஆட்சிக்கு பிறகு தான் இப்போ நம்ம பார்க்கக்கூடிய பல விதமான முன்னேற்றங்கள், கல்வி, மருத்துவம் எல்லாமே நடந்திருக்கு. அப்படின்னா அவங்க இந்த அடித்தட்டு மக்களின் வலியை மட்டுமே முன்னிறுத்தி அவங்க அரசியல் பண்ணுறதுனால தான் இவ்வளோ முன்னேற்றம் சாத்தியமாயிருக்கு. ஸோ அரசியல்னா என்ன அப்படின்னு சொல்லி வெகுஜன மக்கள் என்ன புரிஞ்சுருக்காங்களோ அதில் இருந்து காங்கிரஸ் அரசியலை எப்படி பார்க்குது அப்படிங்கிறது எவ்வளோ ஆழமாக இருக்குது, எவ்வளவு தெளிவாக இருக்குது, எவ்வளோ மனிதநேயத்தோடு இருக்குது அப்படிங்கிறத என்னால் முழுசாக உணர முடிஞ்சுது.